Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டியில் சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 4 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இது எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 55ல் இருக்குது. கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் அதை கிவன் எழுதிக்கிட்டே வந்து கொஷினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ரெசிஸ்டார்னு சொல்லிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம், அடுத்து செகண்ட் ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம், அடுத்து தேர்ட் ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம்னு வந்து கொடுத்துருக்காங்க. மூணையுமே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பேரலல் கனெக்ஷனில் ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம் இருக்கிறப்ப அதில் எவ்வளோ கரண்ட் வந்து வருதுன்னா 1 ஆம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது I1 ஓட வேல்யூ 1 ஆம்பர்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது R1, அதாவது 1 ஆம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப அதோட கரண்ட் வந்து எவ்வளோன்னா 1 ஆம்பர் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி கரண்ட் த்ரூ அதர் 2 ரெசிஸ்டார். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா I2 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து I3 வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நான் என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறேன்னா அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா வந்து என்னென்னா V is equal to IR. அதான் ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. எனக்கு இங்கே I வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அப்போ I வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஐயை மட்டும் தனியாக வச்சுட்டு இந்த இதை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு V/Rன்னு கிடச்சிடும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு இங்கே Vயோட வேல்யூ கொஷினில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதனால் Vயோட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். Vயோட வேல்யூ கண்டுபிடிக்கிற ஏற்கனவே ஃபார்முலா எழுதிட்டோம். V is equal to IR. இங்கே எனக்கு ஐயும் ஆரும் இந்த இதுக்கு I1க்கும் R1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்ற இதில் I இல்லை. அதனால் V கண்டுபிடிக்கிறதுக்கு நான் I1 × R1 நான் பண்ண போகிறேன். I1 வந்து எனக்கு 1, R1 எனக்கு 1. அப்படின்னா 1 × 1 வந்து எனக்கு 1. அப்படின்னா Vயோட வேல்யூ எனக்கு 1 வாட், அதாவது பொட்டன்ஷியலோட வேல்யூ 1 வால்ட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பேரலல் கனெக்ஷனுங்கிறப்ப வால்ட்டோட வேல்யூ எனக்கு சேஞ்சே ஆகாது. அதனால் I2ஓட ஃபார்முலா நான் என்ன எழுதிக்கிறேன்னா V/, அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா R2, அதை நான் எழுதிக்கிறேன். அடுத்து I3 வந்து கண்டுபிடிக்கணும்னா V/R3, அதான் எனக்கு ஃபார்முலா. இப்போ V வந்து எனக்கு தெரியும் 1ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. R2 வந்து எனக்கு 2. அப்படின்னா 1 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 0.5 ஆம்பர் கிடைக்கும். 1/2ஓட வேல்யூ 0.5. அடுத்து வால்ட் வந்து நம்ம என்ன V வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா 1ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். R3 வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க 4. இப்போ நான் இதை டிவைட் பண்ணேன்னா எனக்கு 0.25 கிடைக்கும். இதோட யூனிட் வந்து எனக்கு ஆம்பர். அப்படின்னா I1 வந்து எனக்கு 1 ஆம்பர், அது கொஷின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. I2 வந்து 0.5 ஆம்பர், அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து I3யோட வேல்யூ 0.25 ஆம்பர், அதுவும் நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் வந்து கொஷின்லையும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஃபைண்ட் தி கரண்ட் த்ரூ அதர் 2 ரெசிஸ்டார். அந்த அதர் 2 ரெசிஸ்டார் தான் வந்து I2 I3. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.